வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பக்கம் 23 இருக்கக்கூடிய பாடம் 6 அறிவூட்டும் தொலைக்காட்சி தான் பார்க்க போகிறோம். பாடம் 6 அறிவூட்டும் தொலைக்காட்சி பக்கம் 23 இருக்கு. இது ஒரு உரையாடல். என்னது, தொலைக்காட்சி மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி ரெண்டு குழந்தைகள் பேசிக்கிறாங்க. சரிங்களா? இளவரசி, பூங்குழலி அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத அந்த அறிவூட்டும் தொலைக்காட்சி பாடத்தில் இருக்குது. இளவரசி, பூங்குழலி அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பேர் என்ன? இளவரசி, பூங்குழலி. பாருங்க, இளவரசி, பூங்குழலி இருவரும் தோழிகள், 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அன்று பள்ளி முடிந்து வீடு திரும்பினர். சரிங்களா? பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அப்பொழுது வானில் வானூர்தி ஒன்று பறந்து கொண்டு இருந்தது. வானூர்தி ஒன்று, அவங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது என்ன வச்சா, வானத்துல ஒரு ஏரோப்ளேனுக்கு தமிழ்ல என்னது, வானூர்தி. சரிங்களா? ஏரோப்ளேனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வானூர்தி. வானூர்தி ஒன்று அப்ப வானத்துல பறந்து கொண்டிருந்ததாம். சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. சிறிது நேரத்துல கருமேகங்கள் சூழ்ந்தன. இடி இடிக்க தொடங்கியது. மழை பெய்தது. சரிங்களா? அப்போ வானூர்தி போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா வானத்துல மேகம்லாம் கருமேகங்கள் வந்துருச்சா. உடனே கருமேகங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இடி இடிக்குது, மழை பெய்தது. சரிங்களா? எப்பவுமே மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், வானம்லாம் நல்லா நம்மளுக்கு இருட்டாகும், கருப்பாகும். கவனிச்சிருக்கீங்களா? இனிமேல் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சரிங்களா? மழை பெய்யறதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இளவரசி என்ன சொல்றாங்க, நாம் வீட்டிற்கு செல்வதற்குள் நனைந்து விடுவோம். அதோ அந்த கடையில் நின்றுவிட்டு மழை விட்டதும் செல்வோமா. இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு செல்வதற்குள்ள நனைஞ்சிடுவோம். ஸோ அந்த கடையில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் மழை நின்னதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்றாங்க. பூங்குழலி என்ன சொல்றாங்கன்னா, சரி, இந்த வானூர்திகள் மலையில் கூட வானில் பறக்கின்றனவே, அவற்றின் பாதையை இந்த கருமேகங்கள் மறைக்காதான்னு சொல்லிட்டு பூங்குழலி கேட்குறாங்க. அதுக்கு இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, மறைக்காது. சரிங்களா? வானூர்தி வானத்துல போகும்போது இந்த மேகங்கள் மறைக்காது. ஏன்னா வானூர்திகள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன. எப்படி பறக்கதான் வானூர்திகள்? கவுனிங்க, வானூர்திகள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன. எப்படி பறக்கதான்? உயரத்தில் பறக்கின்றன. புரியுதுங்களா? வானூர்திகள் எப்படி பறக்குதுன்னா மேகங்களுக்கெல்லாம் மேல பறக்குதான். ஸோ வானூர்தி மேல இருக்கும், அதுக்கும் கீழே தான் அந்த கருமேகங்கள் இருக்கும். அதனால வானூர்திகள் அது பாதையில அது பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? வானூர்திகள் எப்படி பறக்குது? கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன. அப்போ பூங்குழலி கேட்குறாங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ இளவரசி சொல்றாங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இது பற்றி விரிவாக கூறினார்கள். அதை எங்க பார்த்திருக்காங்க இளவரசி? தொலைக்காட்சியில், டிவியில தான் ஒரு நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வானூர்திகள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பூங்குழலி என்ன சொல்றாங்க, அப்படியா, தொலைக்காட்சியில் இது பற்றியெல்லாம் சொல்கிறார்களா? தொலைக்காட்சியில இது பற்றியெல்லாம் சொல்கிறார்கள் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பூங்குழலி கேட்குறாங்க. அதுக்கு இளவரசி என்ன சொல்றாங்க, ஆம், பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. நமக்கே ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்ற போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதே மாதிரிதான் இருந்திருக்கு இளவரசிக்கும் அந்த தொலைக்காட்சியில இந்த மலையை பத்தி பேசும்போது வானத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கு. பூங்குழலி, கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறதே. சரி, தூறலாகத்தான் இருக்கிறது. பேசிக்கொண்டே செல்வோமா. இப்ப இளவரசி என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பொறு பூங்குழலி, இடிச்சத்தம் காதை பிளக்கிறது. சரிங்களா? என்ன சொல்றாங்க, பூங்குழலி வா போலாம், மழை லைட்டா தூறலா தான் போடுதுன்றாங்க. அப்ப இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, இடி இடிக்குது, நாம போக வேணாம், இடிச்சத்தம் ரொம்ப காதை அப்படியே பிளக்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பூங்குழலி என்ன கூறுறாங்கன்னா,
இடிதானே இடிக்கிறது, மழை பெரிதாக பெய்யவில்லை, மழை வந்தால் வழியில் உள்ள மரத்தடியில் நின்று விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மழை வந்தா போய் ஒரு மரத்தடியில போற வழியில நம்ம நின்றுக்கலான்றாங்க. அதுக்கு இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை பூங்குழலி, மழை நேரங்களில் மரத்தடியில் நிற்க கூடாது, மரத்தடியில நிற்க கூடாது, இடித்தாக்கும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா, மழை நேரங்கள்ல மரத்துல நிக்க கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும், இடித்தாக்கும் வாய்ப்பு அதிகம், உயிர்களுக்கு பேராபத்து ஏற்படும். இதை தொலைக்காட்சி செய்தியில் தெரிந்து கொண்டேன். சரிங்களா, இதையும் அவங்க எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், தொலைக்காட்சியில தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அடுத்து பூங்குழலி கேக்குறாங்க, ஓ வேறு என்னவெல்லாம் நீ தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம் போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பூங்குழலி என்ன சொல்றாங்கன்னா, தொலைக்காட்சி என்றாலே திரைப்படம், பாடல்கள், நாடக தொடர்கள் போன்றவற்றையே பார்ப்பேன். பூங்குழலி என்ன பார்ப்பாங்களான்னா, டிவியில் என்ன பார்ப்பாங்களான்னா, படம் போட்டால் படம் பார்க்கறது, பாட்டு, நாடகம், இதை தவிர வேற எதுவும் பார்க்கறது கிடையாது. ஆனால் இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம், பேப்பர் வச்சு செஞ்சு காட்டுவாங்க. ஏதாவது வேஸ்டான பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டில் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. நல்ல இந்த மாதிரி அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அவங்க இளவரசி பார்க்குறாங்க. அப்போ பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் நான் பார்ப்பேன், இனி நானும் அறிவூட்டும் நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைவேன். சரிங்களா, ஆனால் இதுவரைக்கும் பூங்குழலி திரைப்படம், பாடல்கள், நாடக தொடர்கள் தான் பார்த்துருக்கேன். ஆனால் புதிய புதிய செய்திகளை அறிந்து கொள்ள தொலைக்காட்சி உதவும் என்பதை புரிந்து கொண்டேன். பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா, தொலைக்காட்சின்றது திரைப்படம், பாடல்கள், நாடக தொடர்கள் மட்டும் கிடையாது, நிறைய அறிவூட்டும் தகவல்கள் அதில் சொல்கிறாங்க அப்படின்றத நான் இப்போ உணர்ந்துக்கிட்டேன். இனிமேல் நானும் அறிவூட்டும் நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி. அப்போ இளவரசி என்ன சொல்கிறாங்க, மகிழ்ச்சி, இனி புது புது செய்திகளை அறிந்து கொள்வோம், தோழிகளுக்கும் நாம் சொல்லலாம், நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்க நண்பர்களுக்கும் சொல்லலாம். சரி, இப்போது மழை நின்று விட்டது, வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்துலேருந்து என்ன தெரிய வருது, தொலைக்காட்சியை நம்ம சும்மா ஒரு படம், பாட்டு, நாடகங்கள் பார்க்கறதுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நிறைய அறிவூட்டும் நிகழ்ச்சிகள் நிறைய போடுறாங்க, சிந்திக்க வைக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போடுறாங்க, அறிவை புதுசு புதுசாக யோசிக்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் போடுறது. அந்த மாதிரியான இதெல்லாம் எந்த தொலைக்காட்சி, எந்த சேனலில் போடுறாங்கன்னு பெற்றோரோட உதவியோடு அதெல்லாம் நீங்கள் குழந்தைய பார்க்கலாம். தொலைக்காட்சியை சும்மா நம்ம ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்து அறிவை நாம் வளர்த்துக்கணும். சரிங்களா, பயிற்சிகளில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்க்கலாம். வானூர்தி பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். எதன் மூலமா அறிந்து கொண்டாள், கணினியா, தொலைக்காட்சியா, வானொலியா, தொலைபேசியா, தொலைக்காட்சி வாயிலாக அறிந்து கொண்டாள். ஆர்வம் இச்சொல்லின் பொருள். ஆர்வம்னு என்னது, வெறுப்பு வருமா, மறுப்பு வருமா, மகிழ்ச்சி வருமா, விருப்பம் வருமா, என்ன வரும், ஆர்வம்னா விருப்பம். பயன் கூட்டல் அடைவேன் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. பயனடைவேன் வருமா, இல்ல பயனே அடைவேன் வருமா, பயன் அடைவேன் வருமா, பயன் அடைவேன் வருமா, இன்னும் கூட்டலாம், இப்போ பயன் அடைவேன் வரும். அடுத்து கருமேகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரு கூட்டல் மேகமா, கருமை கூட்டல் மேகமா, கருத்த கூட்டல் மேகமா, கருப்பு கூட்டல் மேகமா, என்ன வரும், கருமை கூட்டல் மேகம். ரெண்டும் சேரும்போது மை விகிரி மறைஞ்சிரும். வினாக்களுக்கு விடையளிப்பேன். பாருங்க, பூங்குழலியும் இளவரசும் வானத்தில் எதை கண்டனர், அப்ப நம்ம என்ன எழுதணும், பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் என்னத்தை கண்டாங்க, வானூர்தியை கண்டனர். வானூர்தியை கண்டனர். வானூர்தியை கண்டனர். இரண்டாவது கேள்வி பாருங்க, இடி மழை வந்தால் மரத்தடியில் ஏன் ஒதுங்கி நிற்கக்கூடாது. இடி மழை வந்தால் ஏன் நிற்கக்கூடாது, இடித்தாக்கும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இடி மழை வந்தால் மரத்தில் ஏன் இடித்தாக்கும் வாய்ப்பு அதிகம். இடி தாக்கும்
வாய்ப்பு அதிகம். அதனால இடிமலை வந்துச்சுன்னா மரத்தடியில் ஒதுங்கி நிற்க கூடாது. சரிங்களா? நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும் நிகழ்ச்சிகள் எவை? என்னென்ன பார்க்கலாம்? என்னென்ன பார்ப்பீங்க? பொம்மை படங்கள், பொம்மை விளையாட்டு நிகழ்ச்சிகள், இன்னொன்று செய்து பார்ப்போம். அவ்வளோதான். அறிவூட்டும் தொலைக்காட்சி பாடம் முடிந்தது. பார்க்குற மாணவர்கள் ஒவ்வொருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.